பிரதமர் மோடியினுடைய கட்டளையில் நடக்கின்ற நடவடிக்கைக்கு, மத்திய உள்துறை அமைச்சர் அம்சாவுடைய கட்டளையில் நடக்கின்ற நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய எடப்பாடியார் கழக பொதுச்செயலர் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த களத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்திய ராணுவத்துக்கு ஒரு அதிரடி படை கிடைச்சிருக்கு. இனி உலக நாடுகள் உச்சா போக கூட பயப்படுவாங்க. அந்த அதிரடி படை தான் அதிமுக படை. இந்த படை போதுமா? இந்த படை போதுமா? 5 ரூபா கொடுப்பீங்களா? இந்த அதிமுக கிட்ட பிடிச்சதே எனக்கு ஒண்ணுதான். ஒரு இடத்துல சரண்டர் ஆகணும் அப்படின்னா முழு அர்ப்பணிப்போட சரண்டர் ஆயிடுவாங்க. இதே ராஜேந்திர பாலாஜி இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொன்னாரு, ஜெயலலிதா தான் எங்களுக்கு மம்மி, மோடி தான் எங்களுக்கு டேடி அப்படின்னாரு. இப்ப மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணியில சேர்ந்துட்டாங்களா? அப்போ மோடிக்கு எப்படியாச்சும் நம்மளுடைய விசுவாசத்தை காட்டணுமே அப்படின்ற பேர்ல இந்த நடக்கக்கூடிய போர்ல 1000 பேரோட நாங்க போய் கலந்துக்க போறோம் இருக்காரு. அது மட்டுமல்ல, போருக்கு இந்திய ராணுவம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பிரதமர் மோடியினுடைய கட்டளையில் நடக்கிற நடவடிக்கைக்கு, மத்திய உள்துறை அமைச்சர் அம்சாவுடைய கட்டளையில் நடக்கிற நடவடிக்கைகளுக்கு திருநெல்வேலி மாவட்ட அதிமுக மேற்கு மாவட்ட அதிமுக 1000 இளைஞர்கள் எங்களுடைய எடப்பாடியார் கழக பொதுச்செயலர் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த களத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இவங்களுக்கு யுத்த காலம்னா அவ்வளவு ஈஸியா போயிருச்சு. ஏதோ கூவத்தூர்ல போய் ரெசார்ட்ல தங்குற மாதிரி அவ்வளவு அசால்ட்டா சொல்றாப்புல. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? பார்டர்ல நம்ம ராணுவ வீரர்கள் அந்த குளிர்ல நடுங்கி நம்மளோட பாதுகாப்புக்காக அவ்வளவு பாடுபடுறாங்க. இவங்க மோடிஜி கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அமித்ஷா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி அப்படியே ஈஸியா சும்மா பஞ்சடேலாக பேசுறாங்க. போர்க்களத்திலே துணை உதவி செய்வதற்கும் 10 நாள் இடைப்பட்ட துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்திலே பணியாற்றுவதற்கும் 1000 இளைஞர்கள் எனது தலைமையிலே போர்க்களம் செல்வதற்கு நாங்கள் தயாராக. இப்படி பேசுறாரு. இவரெல்லாம் இந்தியா பார்டர் வரைக்கும் கூட்டு போக வேண்டிய வேலை இல்லை. ஊட்டியில கூட்டு போய் ஒரு மொட்டை மாட்டில 1 மணி நேரம் நிக்க வச்சாலே போதும். தலைவர் நான் போய் சுகர் மாத்திரை போயிட்டு வரேன்ட்டு எஸ்கேப் ஆயிடுவா போல. ஒரு நிமிஷம் வீட்டுல போயிட்டு வந்துட்டான். ஏன் தெரியுங்களா? காலைல சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடக்குது, போட்டு வந்துட்டான். சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். சரி, மோடி கிட்ட விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்ற பேர்ல இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாரு நம்ம ஐயா ராஜேந்திர பாலாஜி. எல்லைக்கு போவேன், துப்பாக்கி பயிற்சி எடுப்பேன், எதிரிகளை சுட்டு வீழ்த்துவேன்னு சொல்றாரு. இவர் அமைச்சரா இருந்த காலத்திலே சுட்டு வீழ்த்தினாரு. எப்படி வீழ்த்தினாரு சொல்லி நீங்களே பாருங்க. ராஜேந்திர பாலாஜி அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்தார். மினி கிளினிக்கை ரிப்பன் வெட்டி திறக்கும் முன்பு வாசலில் தோரணமாக கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த பலூன்களை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கையில் வைத்திருந்த கத்திரியால் வெடித்து மகிழ்ந்தார்.